அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். குரு தனது பார்வையில் பகை கிரகமாக சுக்கிரனை பார்த்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் உச்சமும் பெற போகிறாருங்க. நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் தடைகளும் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் தற்போது மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பவர் குரு பகவான் தான். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நேர்வழியில் செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானமாகிய 2இல் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான 2ஆம் இடத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அவர் உச்சமும் பெற போகிறார். எனவே அதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது புதிய தொடக்கம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது வேலை, தொழில், குடும்பம் என பலவற்றில் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறதுங்க. இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பல பிரச்சனைகள், சிரமங்கள் என்று பல இழப்புகளை அதிகமாக சந்தித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதோடு மட்டுமல்லாது பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது படிப்படியாக வாழ்க்கை தரம் முன்னேறுவதோடு மட்டுமல்லாது வலுவான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை உள்ளிட்டவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைந்தவையாக அமைய போகிறது. குரு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே தடையின்றி வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாற்று கருத்து உடையவர்கள் சரியாக செயல்படுவதால் பல நெருக்கடிகளை தவிர்த்து உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கேட்ட இடத்தில் சலுகைகளை பெறக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இருந்தே அற்புதமான யோக பலன்களை விரைவாக சந்திக்க முடியும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சில திட்டங்களை அதிரடியாக மாற்றுவதால் உறுதியாகவே பண வரவு திருப்திகரமாக அமையும். ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டங்களை அடுத்தடுத்து செயல்படுத்த முயற்சி செய்வதால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகி பண வரவு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை சரியான முறையில் யூகித்து செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை கூட தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு தானாகவே இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நல்ல சம்பளம் என பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல
நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மனக்கவலை குழப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் சரியான முறையில் செம்மையாக செயல்படுவதால் பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் குரு பகவான் வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நல்ல வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மின்சாதன பொருட்களை வாங்குதல், மின்சாதன பொருட்களில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் களைதல் என அனைத்தும் இந்த தருணத்தில் சரியாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் பலம் வருகிறார். எனவே பொருளாதார ரீதியான பற்றாக்குறை முற்றிலுமாக விலகும். உங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதோடு அவற்றின் மூலமாக பண வரவை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பணியாளர்களால் இருக்கக்கூடிய தொல்லை தொந்தரவுகள் முற்றிலுமாக விலகும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் மிக பெரிய அளவிலான ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்க இருக்கிறது. பெண்மணிகளுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து சரியான வகையில் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாதீர்கள். இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக புதிய தொடக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான வளர்ச்சியை ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் குருவிற்கு உகந்த நாள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு மிகவும் பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்யுங்கள். இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.